வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி திராட்ஸ்லேயும் வந்திருக்கக்கூடிய ஒரு சில தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த 71 டேரக்டர்ஸ்க்கான பெல் ஸ்டேட்டஸ் என்னாச்சு, அவங்களுக்கு ஃபைலிங் நம்பர் வந்துருச்சா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி 27/11/2024 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஹியரிங் டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை உறுதிப்படுத்துகிற வகையில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைலிங் நம்பர் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்துருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசாரித்த வகையில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மைவி திராட்ஸ் மெம்பருக்கு ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, யாரும் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்க வேணாம், அதிக எதிர்பார்ப்பு வேணாம். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேஸ் தள்ளி போகிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது எதனால் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோன்னா, ஸோ மழையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டை வந்து தள்ளி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சென்னையில் தான் நடக்குதுங்கிறதுனால, ஸோ அதிக கனமழை பெய்து கொண்டு இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து ஸோ ஹியரிங் டேட்டு தள்ளி வைக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நேற்று வந்து ஃபைலிங் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி கேஸ் நடக்க போகிறதா தான் ஒரு உத்தரவாதமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எந்த செய்தியாக இருந்தாலும் நமக்கு தெரிய வரும். நம்ம மெம்பர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோளாகவே நான் வச்சுக்கிறேன். யாரும் அதிக எதிர்பார்ப்பில் இருக்க வேணாம். ஏன்னா ஒரு நம்பிக்கையோடு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு தகவலாக வந்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் போய் தான் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனோட அடிப்படையில் தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன், யாரும் அதிக எதிர்பார்ப்பில் இப்போதைக்கு இருக்க வேணாம். இப்போ உங்களுக்கே தெரியும், மழை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ மழை வந்து அதிகமாக பெய்யறதுனால இந்த கேஸை ஒத்தி வைக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஹியரிங் டேட் வரது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தெரிய வந்துடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் சரி, எதுவும் ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துங்க. யாரும் எந்த ஒரு தகவலையும் நீங்கள் ஒரு நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம். ஸோ இது ஒரு விழிப்புணர்வாக நான் உங்களுக்கு இது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட வந்திருக்கிறேன். இருந்தாலும் ஃபைலிங் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் தெரிய வரும். ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். இன்றைக்கி கேஸ் நடந்து இன்றைக்கே ஒரு நல்ல தகவல் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியமாக மைவி திராட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் மைவி திராட்ஸை பற்றி நான் என்னெல்லாம் தகவல் வருதுங்கிறத கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி வேறு நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.